நமஸ்காரம். பொதுவாக என்ன சொல்லுவோம்? நம் போன்றவர்களிடத்தில் குற்றம் குறைகள் இருக்கும். பகவான் நிறைவானவர். என் குறைகளை பார்க்காமல் அடியேன் வேண்டுவதை கொடு என்றுதான் நாம் பிரார்த்திக்கிறோம். நான் நிறைவானவனாக இருந்து விட்டால் எதற்கு கேட்கப் போகிறோம்? என்னிடத்தில் நிறைவு இல்லை, குறைவு இருக்கிறது, அதனால் தான் கேட்கிறேன். அப்படி கேட்கும்போது பெருமானிடத்தில் எதை இருக்கிறது என்று நினைத்து கேட்கிறோம்? சொத்து பத்து எல்லாம் இருக்கிறது, உலகமே அவரது, இருக்கட்டும். நம்மிடத்திலே குறை இருக்கிறது, அவரிடத்தில் குறை இல்லை. நாம் எல்லாரும் அறிவொன்றும் இல்லாதவர்கள், அவர் குறை ஒன்றும் இல்லாதவர். இந்த நம்பிக்கையில் தான் கேட்கிறோம். ஆனால் ஆண்டாள் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு கண்ணனை கூப்பிடும்போது இந்த எண்ணத்தை மட்டும் சொல்லவில்லை. மேலும் ரொம்ப சுவையான ஒரு செய்தி, உண்மையான செய்தி, அதை சேர்த்துத்தான் விண்ணப்பம் செய்கிறாள். எங்களிடத்தில் அறிவில்லை என்று சொல்லி உன் முன்னே வந்து நிற்கிறோம், கேட்கிறோம். அதே சமயம் உன்னிடத்தில் எதை நம்பி இருக்கிறோம் தெரியுமா? உனக்கு அறிவு முழுக்க இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அப்படி நாங்கள் வந்து நிற்கவில்லை. எப்படி எங்களிடத்தில் அறிவில்லை என்று நிற்கிறோமோ அதை போல் நீ கண்டிப்பாக கொடுப்பாய் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எதனால் என்றால் உன்னிடத்திலும் அறிவில்லை. எங்களிடத்திலும் அறிவில்லை, உன்னிடத்திலும் இல்லை. அந்த அறிவு உன்னிடத்தில் இருந்திருந்தால் நீ வைகுந்தத்திலே இருந்திருப்பாயே. அங்கிருந்து கீழே வந்து எங்களோடு பிறந்து மாடுகன்றுகளை மேய்த்து இதெல்லாம் எப்போது செய்திருக்கிறாயோ அப்போ உனக்கு அறிவில்லை. உனக்கும் அறிவில்லை என்று எதிர்பார்ப்பில் தான், அந்த புரிதலில் தான் நாங்கள் வந்து உன் முன்னே நிற்கிறோம். என்ன சொல்ல வருகிறார் ஆண்டாள்? நம்மிடத்தில் இத்தனை குறைகள் இருக்கும்போது அதை பார்க்காமல் தானே பெருமான் கொடுக்கிறார். நம் குறைகள் அவர் கண்ணில் படவில்லை, அவருக்கு புரியவில்லை என்று தானே பொருள். முழுக்க அறிவு இருக்கிறவர் என்னை பார்த்தவுடன் என் குறைகளை தெரிந்து கொள்ள மாட்டாரா? என்ன பாவம் இருக்கிறது, என்னென்ன தப்பு செய்திருக்கிறேன் புரிந்து விடுமே. புரிந்துவிட்டால் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் கொடுக்கிறார். அதனால் என்னிடத்தில் இருக்கிற குற்றங்குறைகள் அவர் கண்ணில் படுவதில்லை, அதை பார்க்கும் அறிவு அவரிடத்தில் இல்லை என்றுதான் ஆகிறது. என்ன ஒரு நம்பிக்கை ஆண்டாளுக்கு! உண்மையில் பெருமானுக்கு அறிவில்லையா? ஆமாம், உண்மையில் தான் இல்லை. உலகத்தை படைக்கும் அறிவு இருக்கிறது, அனைவரையும் காக்கும் அறிவு இருக்கிறது, பிரபஞ்சம் முழுக்க அறியும் அறிவு இருக்கிறது, சம்ஹாரம் பண்ணும் அறிவு இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது. ஆனா பக்தன் உன் திருவடிகளே தஞ்சம் புகழ் என்று ஒருத்தன் வந்தால் அவனுடைய குற்றங்களை பார்க்கும் அறிவு அவரிடத்தில் இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் உன் முன்னே வந்து கேட்கிறோம் என்கிறாள் ஆண்டாள். அதனால் தான் திருப்பாவை பாசுரத்தில் தங்களை பற்றி முதலில் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலம்னு சொல்லிக்கொண்டு அடுத்து அவனை பற்றி குறைவொன்றுமில்லாத கோவிந்தான்னு கூறினாள். அதை மேலோட்டமாக பார்த்தால் நம்மிடத்தில் குறை இருக்கிறது, அவரிடத்தில் இல்லைன்னு தோன்றும். ஆனால் அப்படி மட்டும் கொள்ளக்கூடாது. அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்தில் நாங்கள் மட்டுமா பிறந்தோம்? இதே இடைக்குலத்தில் தானே நீயும் பிறந்தாய். அதனால் அறிவொன்றும் இல்லாதவனே, ஆனால் குறை ஒன்றும் இல்லாதவனே. எங்களுடைய குற்றங்களை பார்ப்பதற்கு அறிவொன்றும் இல்லாதவரே, ஆனால் நாங்கள் கேட்டதை கொடுப்பதற்கு குறை ஒன்றும் இல்லாதவரே. இப்படி பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை கைவிடுவதற்கு அவரிடத்தில் சக்தி கிடையாது. அவர் சர்வ வல்லமை பெற்றவர், ஆற்றல் உள்ளவர். அவ்வளவு இருந்தும் விபீஷணனை கைவிட முடிந்ததா? அவனை பற்றி அருகில் இருந்தவர்கள் எவ்வளவு குற்றம் குறை சொன்னார்கள்.
ஆனால் விட்டாரா? விடமாட்டார். அவரால் விட முடியாது. ஒரு விஷயம் முடியாது என்றால் அந்த ஆற்றல் இல்லை என்றுதானே பொருள். தன் திருவடியை பற்றின யாரையும் கைவிடுவதற்கு அவரால் இயலாது. ஆகவே சக்தி இல்லை, அறிவில்லைன்னு தெரிகிறது, ஆற்றல் இல்லைன்னு தெரிகிறது. அது எங்களிடத்தில் தான் இல்லைன்னு பார்த்தோம், அது உன்னிடத்திலும் இல்லை என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டோம் என்று ஒரு புறம் உண்மையான நம்பிக்கையும் இன்னொரு புறம் சுவையாகவும் ஆண்டாள் சொல்லி இருப்பதுதான் நாம் படித்து படித்து அந்த சிறுமி 5 வயது பெண் குழந்தை கண்ணனிடத்தில் எத்தனை உரிமையோடு என்ன சொல்லி கேட்டு பெற்றாள் என்பதை கேட்க கேட்க நமக்கே புல்லரிக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.